ஓம் சாந்தி 19/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவருக்குரிய நடிப்பின் பாகம் கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் இந்த ஷரீரம் என்ற ஆடையை அகற்றி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு புது ராஜ்யத்தில் வர வேண்டும். கேள்வி: பாபா எந்த ஒரு காரியத்தையும் பிரேரணை மூலம், அதாவது தூண்டுதல் மூலம் செய்வதில்லை. அவருடைய அவதாரம் நிகழ்கின்றது. இது எந்த விஷயத்தால் தெளிவாகின்றது? பதில்: பாபாவை செய்பவர் செய்விப்பவர் என்றுதான் சொல்கின்றோம். பிரேரணையின் அர்த்தமாவது சிந்தனை. பிரேரணை மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை நடைபெறுவதில்லை. பாபா குழந்தைகள் மூலம் செய்விக்கின்றார். கர்மேந்திரியங்கள் இல்லாமலோ எதையுமே செய்விக்க முடியாது. அதனால் அவருக்கு ஷரீரத்தின் ஆதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்பாக அமர்ந்துள்ளனர். அதாவது ஆத்மாக்கள் தங்களின் தந்தையின் முன் அமர்ந்துள்ளனர். ஆத்மா நிச்சயமாக சரீரத்துடன் தான் அமர்ந்திருக்கும். பாபாவும் எப்போது ஷரீரத்தை எடுக்கின்றாரோ அப்போதுதான் நமக்கு முன்பாக இருக்கிறார். இதைதான் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக தனியாக இருந்துவிட்டனர் என சொல்கின்றனர். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தைக்குதான் ஈஸ்வரன், பிரபு, பரமாத்மா என வெவ்வேறு பெயர்கள் கொடுத்துள்ளனர். பரம்பிதா என்று ஒருபோதும் லௌகீக தந்தைக்கு சொல்லப்படுவதில்லை. பிறகு பரம்பிதா என்று மட்டுமே எழுதினாலும் தடையில்லை. பரம்பிதா என்றால் அவர் அனைவருக்குமான ஒரே தந்தை ஆவார். குழந்தைகள் அறிவார்கள், நாம் பரம்பிதாவுடன் அமர்ந்துள்ளோம். பரம்பிதா பரமாத்மா மற்றும் நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே நமக்குரிய பாகம் நடிப்பதற்காக வருகின்றோம். சத்யுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை நடித்துள்ளோம். இது புதிய படைப்பாகின்றது. படைப்பவராகிய தந்தை புரிய வைத்துள்ளார், குழந்தைகள், நீங்கள் இதுபோல் உங்களின் நடிப்பின் பாகத்தை நடிக்கிறீர்கள். இதற்கு முன்பு தெரியாமல் இருந்தீர்கள். அதாவது நாம் 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றியுள்ளோம் என்று. அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க முடியாது. இதை புரிய வைக்க வேண்டும். அதாவது 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது. மற்றபடி லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமோ கிடையாது. குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகிறோம். நாம் நடிகர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான பகவானுக்கு விசித்திர, அதாவது குப்தமான நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுக்கு விசித்திர குப்தமான நடிப்பு என சொல்ல மாட்டார்கள். இவருமே 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றி இருக்கின்றார். மற்றபடி சங்கரருக்கு நடிப்பின் பங்கு என்பது இந்த உலகத்திலே கிடையாது. திரிமூர்த்தியில் காட்டுகின்றனர். படைத்தல், அழித்தல், காத்தல். சித்திரங்களை வைத்து புரிய வைக்க வேண்டியுள்ளது. சித்திரங்களில் எதை காண்பிக்கின்றீர்களோ அதை பற்றி புரிய வைக்க வேண்டும். சங்கம யுகத்தில் பழைய உலகத்தின் விநாசமோ நடந்தாக வேண்டும். தூண்டுதல் கொடுப்பவர் என்ற வார்த்தையும் தவறானதாகும். எப்படி சிலர் சொல்கின்றனர், இன்று எனக்கு வெளியில் செல்வதற்கான பிரேரணை இல்லை என்கின்றனர். பிரேரணை, அதாவது தூண்டுதல் என்றால் சிந்தனை. பிரேரணைக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பரமாத்மா ஒன்றும் பிரேரணையின் மூலம் காரியம் செய்வதில்லை. பிரேரணை மூலம் ஞானமும் கிடைக்க முடியாது. தந்தை வருவது இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் தனது நடிப்பை ஏற்று நடிப்பதற்காக. செய்பவர் செய்விப்பவர் இல்லையா? குழந்தைகள் மூலமாக செய்விப்பார். ஷரீரம் இல்லாமலோ செய்ய முடியாது. இவ்விஷயங்களை யாருமே அறிந்திருக்கவில்லை. ஈஸ்வரனாகிய தந்தையும் அறிந்து கொள்ளவில்லை. ரிஷி, முனி முதலானவர்கள் சொல்லி வந்தனர், எங்களுக்கு ஈஸ்வரனை பற்றி தெரியாது என்று. ஆத்மாவை பற்றியோ பரமாத்ம தந்தை பற்றியோ
யாரிடமும் ஞானம் கிடையாது. தந்தை முக்கிய படைப்பாளர், இயக்குனர், இயக்கவும் செய்கின்றார். அதாவது வழிகாட்டுதலும் தருகின்றார், ஸ்ரீமத் தருகின்றார். மனிதர்களின் புத்தியிலோ சர்வவியாபி என்ற ஞானம் உள்ளது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாபா நம்முடைய தந்தையாக உள்ளார். அந்த மனிதர்கள் சர்வவியாபி என சொல்லிவிடுகின்றனர் என்றால் தந்தை என புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இது எல்லையற்ற தந்தையின் குடும்பம். சர்வ வியாபி என சொல்வதால் குடும்பத்தின் நறுமணம் வருவதில்லை. அவர் நிராகாரி சிவபாபா என சொல்லப்படுகின்றார். நிராகாரி ஆத்மாக்களின் பாபா. ஷரீரம் இருக்கும்போதுதான் ஆத்மா சொல்கின்றது பாபா, அப்பா என்று. ஷரீரம் இல்லாமலோ ஆத்மாவினால் பேச முடியாது. பக்தி மார்க்கத்தில் அழைத்தே வந்திருக்கின்றனர். அந்த பாபா துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் என புரிந்து கொண்டுள்ளனர். சுகம் கிடைப்பது சுகதாமத்தில், சாந்தி கிடைப்பது சாந்தி தாமத்தில். அங்கே இருப்பது துக்கம். இந்த ஞானம் உங்களுக்கு கிடைப்பது சங்கம யுகத்தில். பழையது மற்றும் புதிய உலகத்திற்கு இடையில் உள்ளது. எப்போது புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடைபெற வேண்டுமோ அப்போதுதான் பாபா வருகின்றார். முதலில் எப்போதும் சொல்ல வேண்டியது புது உலகத்தின் ஸ்தாபனை பற்றி. முதலில் பழைய உலகத்தின் விநாசம் என சொல்வது தவறாகி விடுகின்றது. இப்போது உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்தின் ஞானம் கிடைத்துள்ளது. எப்படி அந்த நாடகத்தில் நடிகர்கள் வருகின்றார்கள் என்றால் வீட்டிலிருந்து சாதாரண ஆடை அணிந்து வருகின்றனர். பிறகு நாடகத்தில் வந்து ஆடையை மாற்றிக்கொள்கின்றனர். பிறகு நாடகம் முடிவடைந்ததும் அந்த ஆடையை கழற்றிவிட்டு வீட்டுக்கு செல்கின்றனர். இங்கே ஆத்மாக்கள் நீங்கள் வீட்டிலிருந்து அஷரீரியாக வரவேண்டி உள்ளது. இங்கே வந்து இந்த ஷரீரமாகிய ஆடையை அணிந்து கொள்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய பாகம் கிடைத்துள்ளது. இது எல்லையற்ற நாடகம். இப்போது இந்த எல்லையற்ற உலகம் முழுவதும் பழையதாக உள்ளது. பிறகு புதியதாக ஆகும். அது மிக சிறியது. ஒரே தர்மம் இருக்கும். குழந்தைகள், நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து வெளியேறி பிறகு எல்லைக்கு உட்பட்ட உலகத்தில், புது உலகத்தில் வர வேண்டும். ஏனென்றால் அங்கே இருப்பது ஒரே தர்மம். அநேக தர்மங்கள், அநேக மனிதர்கள் இருக்கின்ற காரணத்தினால் எல்லையற்றதாக ஆகிவிடுகின்றது. அங்கிருப்பதோ ஒரு தர்மம், கொஞ்சம் மனிதர்கள். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனைக்காக வரவேண்டி உள்ளது. குழந்தைகள், நீங்கள் இந்த எல்லையற்ற நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்று. இச்சமயம் என்னவெல்லாம் நடைமுறையில் உள்ளனவோ அவற்றிற்குதான் பிறகு பக்தி மார்க்கத்தில் பண்டிகைகள் கொண்டாடுகின்றனர். நம்பர்வார் என்னென்ன பண்டிகைகள் உள்ளன என்பதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஷிவ் பாபாவின் ஜெயந்தி என சொல்வார்கள். அவர் எப்போது வந்தாரோ அப்போது பிறகு மற்ற பண்டிகைகள் உருவாகும். ஷிவ் பாபா முதலில் வந்து கீதை சொல்கின்றார். அதாவது முதல் இடை கரை பற்றிய ஞானத்தை சொல்கின்றார். யோகத்தையும் கற்றுத் தருகின்றார். மேலும் உங்களுக்கு படிப்பும் சொல்லித் தருகின்றார். ஆக முதலில் தந்தை வந்தார், சிவ ஜெயந்தி வந்தது. பிறகு கீதா ஜெயந்தி என சொல்வார்கள். ஆத்மாக்களுக்கு ஞானம் சொல்கின்றார் என்றால் கீதா ஜெயந்தி ஆகிவிட்டது. குழந்தைகள், நீங்கள் சிந்தனை செய்து பண்டிகைகளை நம்பர்வார் எழுதுங்கள். தங்களின் தர்மத்தை சேர்ந்தவர்கள்தான் இவ்விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொருவருக்கும் தங்களின் தர்மம் பிரியமானதாக இருக்கும். மற்ற தர்மத்தினரின் விஷயமே கிடையாது. யாருக்காவது மற்ற தர்மம் பிரியமானதாக இருக்கலாம், ஆனால் அதில் வர முடியாது. ஸ்வர்க்கத்தில் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வர முடியாது. கல்ப விருட்சத்தில் மிக தெளிவாக உள்ளது. எந்தெந்த தர்மங்கள் எந்தெந்த சமயத்தில் வருகின்றனவோ
மீண்டும் அதே சமயத்தில் வரும். முதலில் பாபா வருகின்றார், அவர்தான் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்றால் சொல்வார்கள், சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி, பிறகு நாராயண ஜெயந்தி. அதுவோ சத்யுகம் ஆகின்றது. அதையும் நம்பர்வார் எழுத வேண்டும். இவை ஞான விஷயங்களாகும். சிவ ஜெயந்தி எப்போது நடந்தது என்பது கூட தெரியாது. ஞானம் சொன்னார், அது கீதை என சொல்லப்படுகின்றது. பிறகு விநாசமும் நடைபெறும். ஜகத் அம்பா முதலானவர்களின் ஜெயந்திக்கு எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது. மனிதர்கள் யாருடைய நாள், கிழமை முதலிய எதையும் அறிந்திருக்கவில்லை. லக்ஷ்மி நாராயணர் ராம் சீதாவின் ராஜ்யம் பற்றியே அறிந்து கொள்ளவில்லை. 2500 ஆண்டுகளில் யார் வந்துள்ளனரோ அவர்களை பற்றி அறிந்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு முன்பு இருந்தது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பற்றி, அது எவ்வளவு காலம் இருந்தது என்பது பற்றி எதுவும் தெரியாது. 5000 ஆண்டுகளை காட்டிலும் பெரிய கல்பம் என்று எதுவும் இருக்க முடியாது. பாதி காலத்திலோ ஏராளமான ஜனத்தொகை வந்துவிட்டது. மற்ற அரை கல்பத்தில் இவர்களின் ராஜ்யம், பிறகு அதிக ஆண்டுகளில் கல்பம் எப்படி இருக்க முடியும்? மற்ற அரை கல்பத்தில் இவர்களின் ராஜ்யம், பிறகு அதிக ஆண்டுகளின் கல்பம் எப்படி இருக்க முடியும்? 84 லட்ச ஜென்மங்களும் இருக்க முடியாது. கலியுகத்தில் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என அந்த மனிதர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். மனிதர்களை இருளுக்குள் விட்டுவிட்டனர். முழு டிராமாவும் 5000 ஆண்டுகளுக்குதான். கலியுகத்திற்காக மட்டுமே 40000 ஆண்டுகள் இன்னும் இருப்பதாக சொல்வது எப்படி? சண்டை வந்தால் பகவான் வந்தாக வேண்டும் என புரிந்து கொள்கின்றனர். ஆனால் பகவானோ சங்கமயுகத்தில்தான் வர வேண்டும். மகாபாரதமோ சங்கமயுகத்தில்தான் நடைபெறுகின்றது. பாபா சொல்கின்றார், நானும் கூட சங்கமத்தில்தான் வருகின்றேன். புது உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்வதற்காக பாபா வருவார். புது உலகின் ஸ்தாபனை நடக்குமானால் பழைய உலகத்தின் விநாசம் நிச்சயமாக நடைபெறும். இதற்காகவேதான் இந்த யுத்தம். இதில் சங்கரரின் பேரணை, அதாவது தூண்டுதல் முதலியவற்றின் விஷயமோ கிடையாது. பழைய உலகம் அழிந்து போகும் என்பது புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. கட்டிடங்கள் முதலானவையோ நிலநடுக்கத்தில் அனைத்தும் அழிந்து போகும். ஏனென்றால் புதிய உலகம் வேண்டும். புது உலகம் நிச்சயமாக இருந்தது. டெல்லி பரிஸ்தானாக, அதாவது தேவதைகளின் உலகமாக இருந்தது. யமுனை கரையில் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. நினைவு சின்னமாக சித்திரங்களும் உள்ளன. லக்ஷ்மி நாராயணரை ஸ்வர்க்கத்தில் வசிப்பவர்கள் என்றுதான் சொல்வார்கள். குழந்தைகள், நீங்கள் சாட்சாத்காரமும் பார்த்திருக்கிறீர்கள், எப்படி சுயம்பரம் அங்கே நடைபெறுகிறது என்று. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பாபா ரிவைஸ் செய்ய வைக்கின்றார். நல்லது, கருத்துக்கள் நினைவு வரவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். தந்தை மறந்து போனால் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். ஆசிரியர் என்ன கற்றுத் தருகின்றாரோ அது அவசியம் நினைவில் வரும் இல்லையா? ஆசிரியரும் நினைவிருக்கும், ஞானமும் நினைவிருக்கும். குறிக்கோளும் புத்தியில் உள்ளது. நினைவை வைக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இது மாணவ வாழ்க்கை இல்லையா? இதையும் அறிவீர்கள். யார் நமக்கு கற்பிக்கின்றாரோ அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். லௌகீக தந்தை ஒன்றும் மறைந்து போவதில்லை. லௌகீக, பரலோகிக்க இவர், அதாவது பிரம்மா பாபா, பிறகு அலௌகிக்க தந்தை. இவரை யாருமே நினைவு செய்வதில்லை. லௌகீக தந்தையிடம் இருந்தோ ஆசி கிடைக்கின்றது. கடைசி வரை நினைவிருக்கின்றது. ஷரீரம் விட்டுவிட்டால் பிறகு வேறு எந்த தந்தை கிடைக்கிறார்? ஒவ்வொரு பிறவியிலும் லௌகீக தந்தை கிடைத்திருக்கின்றனர். பரலோகிக்க தந்தையையும்
துக்கம் மற்றும் சுகத்தில் நினைவு செய்கின்றனர். குழந்தை கிடைத்துவிட்டால் ஈஸ்வரன் குழந்தை கொடுத்தார் என சொல்வார்கள். மற்றபடி பிரஜாபிதா பிரம்மாவை எதற்காக நினைவு செய்வார்கள்? இவரிடமிருந்து எதுவுமே கிடைப்பதில்லை. இவர் அலௌகீக என சொல்லப்படுகின்றார். நீங்கள் அறிவீர்கள், நாம் பிரம்மா மூலம் சிவ் பாபாவிடமிருந்து ஆசி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நாம் படிக்கின்றோம்? இந்த ரதமும் கூட நிமித்தமாக ஆகியுள்ளது. அநேக ஜென்மங்களின் கடைசியில் இவருடைய சரீரம்தான் ரதமாக ஆகியுள்ளது. ரதத்திற்கு பெயரோ வைக்க வேண்டியதுள்ளது இல்லையா? இது எல்லையற்ற சந்நியாசம். ரதம் நிரந்தரமாக உள்ளது, மாற்றமில்லை. மற்றவர்களுக்கு இடமில்லை. போக போக பிறகு விட்டுவிட்டு போய் விடுகின்றனர். இந்த ரதமோ டிராமாவின் அனுசார் நிர்ணயிக்கப்பட்டது. ஆகவேதான் இவர் பாக்யசாலி ரதம் என சொல்லப்படுகின்றார். உங்கள் அனைவரையும் பாக்யசாலி ரதம் என சொல்ல மாட்டார்கள். பாக்யசாலி ரதம் என்று ஒருவர்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். இவருக்குள் சிவபாபா வந்து ஞானம் தருகின்றார். ஸ்தாபனையின் காரியம் செய்விக்கின்றார். நீங்கள் பாக்யசாலி ரதமாக வேண்டும். ஆத்மா, நீங்கள் இந்த ஷரீரமாகிய ரதத்தில் அமர்ந்து படிக்கிறீர்கள். ஆத்மா பவித்திரமாகி விடுகின்றது. அதனால் மகிமை இந்த பிரம்மாவின் ஷரீரமாகிய ரதத்திற்கு தான் உள்ளது. இதில் அமர்ந்து கற்பிக்கின்றார். இந்த கடைசி பிறவி மிகவும் மதிப்பு வாய்ந்தது. பிறகு ஷரீரம் மாறிதான் தேவதையாகி விடுகின்றோம். இந்த பழைய ஷரீரத்தின் மூலம்தான் நீங்கள் கல்வி பெறுகின்றீர்கள். சிவபாபாவினுடையவர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது மதிப்பு மிக்கதாக ஆகிக் கொண்டீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நமது முந்தைய ஜென்மம் பைசா அளவிற்கு கூட மதிப்பில்லாததாக இருந்தது. இப்போது மதிப்பு மிக்கதாக ஆகிக் கொண்டுள்ளது. எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். பாபா புரிய வைத்துள்ளார், முக்கியமானது நினைவு யாத்திரை. இதைதான் பாரதத்தின் புராதான யோகம் என சொல்கின்றனர். இதன் மூலம் நீங்கள் பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகின்றீர்கள். ஸ்வர்க்கவாசியாகவோ அனைவருமே ஆகின்றனர். பிறகு படிப்பின் மீது ஆதாரம் உள்ளது. நீங்கள் எல்லையற்ற பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள்தான் பிறகு தேவதை ஆவீர்கள். யார் உயர்ந்த பதவி பெற முடியும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்களின் தகுதி என்னவாக இருக்க வேண்டும்? முதலில் நம்மிடமும் தகுதி இல்லாமல் இருந்தது. அசுர வழியில் இருந்தோம். இப்போது ஈஸ்வரிய வழி கிடைத்துள்ளது. அசுர வழியினால் நாம் இறங்கும் கலையில் செல்கின்றோம். ஈஸ்வரிய வழிமுறையினால் உயரும் கலையில் செல்கின்றோம். ஈஸ்வரிய வழிமுறை தருபவர் ஒருவர், அசுர வழிமுறை தருபவர் அநேகர். தாய், தந்தை, சகோதர, சகோதரி, ஆசிரியர், குரு என்று எவ்வளவு பேரின் வழிமுறை கிடைக்கின்றது. இப்போது உங்களுக்கு ஒருவரின் வழிமுறை கிடைத்துள்ளது. அது 21 பிறவிகளுக்கு பயன் தருவது. ஆக அத்தகைய வழிமுறைப்படி நடக்க வேண்டும் இல்லையா? எந்த அளவு அதன்படி நடக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். குறைவாக நடந்தால் குறைவான பதவி. மத், அதாவது அறிவுரை அல்லது வழிமுறை என்பது பகவானுடையது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் தான். அவர்தான் கிருஷ்ணரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார். பிறகு தாழ்ந்தவரிலும் தாழ்ந்தவராக ராவணன் ஆக்குகின்றார். பாபா வெள்ளையாக ஆக்குகின்றார். பிறகு ராவணன் கருப்பாக, அதாவது தூய்மையற்றதாக ஆக்குகின்றான். தந்தை ஆஸ்தி தருகின்றார். அவர்களோ விகாரமற்றவர் என தேவதைகளின் மகிமையை பாடுகின்றனர். சர்வகுணம் சம்பன்னமானவர்கள். சந்நியாசிகளையும் சம்பூர்ண நிர்விகாரி என சொல்ல மாட்டார்கள். சத்யுகத்தில் ஆத்மா, ஷரீரம் இரண்டுமே பவித்திரமாக இருக்கும். தேவதைகளை அனைவரும் அறிவார்கள். அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கும் காரணத்தினால் சம்பூர்ண உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றனர்.
இப்போது இல்லை, பிறகு நீங்கள் வரும் காலத்தில் ஆகின்றீர்கள். பாபாவும் சங்கம யுகத்தில்தான் வருகின்றார். பிரம்மாவின் மூலமாக பிராமணர்கள் உருவாகின்றனர். பிரம்மாவின் குழந்தைகளாகவோ நீங்கள் அனைவரும் ஆகின்றீர்கள். அவர் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேட்டதில்லையா என கேளுங்கள். பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக தான் சிருஷ்டியை படைப்பார் இல்லையா? பிராமண குலம் உள்ளது. பிரம்மா முக வம்சாவளி சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். இங்கே ராஜா ராணியின் விஷயம் கிடையாது. இந்த பிராமண குலமோ சங்கம யுகத்தின் சிறிது காலம் மட்டுமே நடைபெறுகின்றது. ராஜ்யம் என்பது பாண்டவர்களுக்கும் கிடையாது, கௌரவர்களுக்கும் கிடையாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, 21 பிறவிக்கு உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆவதற்காக அனைத்து அசுர வழிமுறைகளையும் விட்டுவிட்டு ஓர் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்க வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரி ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த பழைய சரீரத்தில் இருந்து கொண்டு பாபாவின் போதனைகளை தாரணை செய்து தேவதை ஆக வேண்டும். இது மிகவும் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை. இதில் மிக மிக மதிப்பு வைத்தவராக ஆக வேண்டும். வரதானம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் யதார்த்தமான அழிவற்ற ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி ஆகுக. அனைத்து ஆத்மாக்களுக்கும் யதார்த்தமான அழிவற்ற ஆதாரம் கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி ஆகுக. நிகழ்காலத்தில் உலகத்தில் நாலாபுறங்களிலும் ஏதாவது குழப்பம் இருக்கின்றது. சில இடங்களில் மன உளைச்சலுக்கான குழப்பம், சில இடங்களில் இயற்கை தமோ பிரதானமான வாயுமண்டலத்தின் காரணத்தினால் குழப்பம். அல்பகால சாதனங்கள் அனைவரையும் கவலை என்ற சிதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையினால் அல்பகால ஆதாரம் பிராப்தி விதியில் கலைப்படைந்து உண்மையான ஆதாரம் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி ஆத்மாக்கள் அவர்களுக்கு சிரேஷ்ட அழிவற்ற பிராப்திகளின் யதார்த்தமான உண்மையான அழிவற்ற ஆதரவின் அனுபவம் செய்வீங்கள். ஸ்லோகன். நேரம் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும். ஆகையினால் இதை வீணாக்குவதற்கு பதிலாக உடனடியாக முடிவெடுத்து வெற்றியாக்குங்கள். அவ்யக்த இஷாரா. இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். எவ்வாறு சூரியன் கிரணங்களை பரப்புகின்றதோ அதே போன்று மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்திதியில் அல்லது விசேஷ்தா என்ற கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்பும் அனுபவம் செய்யுங்கள். இதற்கு நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக் ஆத்மா என்ற ஸ்வமானத்தின் நினைவு என்ற இருக்கையில் நிலைத்திருந்து காரியங்கள் செய்தீர்கள் என்றால் தடைகள் எதிரில் கூட வராது. ஓம் சாந்தி.